இந்த வீடியோவில் சாமந்தி இலை நம்ம வந்து வேர் வர வைக்கிறதுக்கு நடலாம். எதுக்காக நம்ம வேர் வர வைக்கிறதுக்கு நடலான்னா, ஒரு சின்ன செடி வாங்கியிருப்பீங்க, தொட்டிலன்னா 3 கன்று 4 கன்று இருக்கும், இல்லை 2 கன்று இருக்கும். இது போல் சின்ன சின்ன கவர்ஸில் வாங்கினா நீங்கள் வந்து இலை கட் பண்ணிவிட்டு வேர் வர வச்சுக்கலாம். அதுலேயே நீங்கள் 2-3 செடி 2-3 இலை வச்சுட்டு கூட வேர் வர வச்சு நல்லா வளர்க்கலாம். ஏற்கனவே வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் நான் நிறைய வாட்டி வேர் வர வச்சு லீஃபில். எப்படின்னா பாருங்கள், ஏற்கனவே வச்ச செடி நான் காட்டுறேன். இது வந்து கவரில் தான் இருக்குது பாருங்கள். கவரில் வச்ச செடி 2 இலை வச்சு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த செடி தான் இது. 2 இலை இந்த சைடு வச்சுட்டு நல்லா வேர் பிடிச்சி உள்ளேருந்து கூட இலை வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட் இதெல்லாம். லீஃபில் வச்சா கூட நல்லா சாமந்தி செடி வேர் பிடிக்கும். ஆனால் வைக்கிற இலை கொஞ்சம் பழுக்காமல் இருக்கணும், நல்லா கொஞ்சம் டார்க் க்ரீனாக அது வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. இந்த பிளான்ட் வந்து 2 monthஸில் வளர்ந்தது, 2 லீஃப் வச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனை நாள் ஆகும் அப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு லீஃப் வைக்கும்போது சில டைமில் ஃபாஸ்ட்டாகவும் வரும், சில டைமில் லேட்டாகவும் ஆகும். ஏன்னா இலையை பொறுத்து நம்ம வச்ச மண், கிளைமேட்டு அது போலலாம் நம்ம செடிக்கு தேவை, அதனால சொல்கிறேன். இது போல் கிளாஸில் கூட நீங்கள் வந்து மணல் கலந்துட்டு கொஞ்சம் கவுமேனூரோ இல்லை மண்புழு எருவு அது போலலாம் இந்த கலந்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் மணல் கலந்துட்டே வச்சுடுங்க, வேர் பிடிச்சி வரும். அதாவது தொட்டிக்கு மாற்றிட்டு கூட நீங்கள் எருவு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு இலை வச்சு நான் காட்டுறேன். இதில் வந்து நான் 2 இலை வச்சு வீடியோ பண்ணியிருப்பேன். இந்த இலை பாருங்கள், நல்லா டார்க்கு க்ரீனாக இருக்குது, அதாவது ரொம்ப டார்க்கு. லீஃப் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது போல் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லது, சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். சப்போஸ் புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்கன்னாக்கா அலோவேராவில் வந்து ஜெல்லு தடவிட்டு நீங்கள் வைக்கலாம் இந்த இடத்துல, இல்லைன்னா சும்மாவே வச்சிடலாம். நான் வந்து மணல் பழைய மண் இதிலே கம்போஸ்டெல்லாம் கலந்து போச்சு. பாருங்கள், இது போல் கை வச்சு ஹோல்ஸ் போட்டு நம்ம இது போல் வச்சுட்டு, லீஃப் வந்து 4 பங்கு கவர் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போல் கவர் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை பாதி மண் கூட பரவாயில்ல. ஆனால் நான் வந்து சும்மா அந்த லீஃப் கழுத்து வரைக்கும் இந்த லீஃப் மேலுக்கு தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வச்சுட்டேன். அது போல் வச்சா தான் சீக்கிரமாக ரூட் வருது, அதுக்கு சொல்கிறேன் நான். எப்படி வேணாலும் வைக்கலாம், முதல்ல லீஃப் நல்லா இருக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரூட்டு வரும். சில டைமில் 1 வீக்லேயே வரும், சில டைமில் 15 days ஆகும். அந்த இலை பொறுத்து மண் பொறுத்து. தண்ணி வந்து எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டினா, ஈரப்பதம் நம்ம இன்றைக்கி ஊற்றிட்டோம், நாளைக்கு ஊற்றக்கூடாது, மறுநாள் தான் ஊற்றணும் தண்ணி. ரொம்ப ஈரப்பதமாக இருந்தாலும் அந்த லீஃப் வந்து எல்லோ கலர் ஆகும். 1 monthக்கு அப்புறம் லைட்டாக எல்லோ கலர் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்து போட்டுடக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லோ ஆனால் கூட பரவாயில்ல, மண்ணுக்குள்ளேருந்து செடி எழும்பி வந்துடும். பாருங்கள், கிளாஸில் இது போல் தான் நடணும். கிளாஸ்க்கு நல்லா பிளாஸ்டிக் கிளாஸ் ஹோல்ஸ் போட்டுக்கின்னு நீங்கள் இது போல் நட்டுடலாம். இலை 2 இலை 3 இலை கூட நீங்கள் வைக்கலாம், செடி நிறைய கிழங்கு இருந்ததுன்னா. இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட்டில் லீஃப் கூட வச்சு ரூட் வர வச்சு சாமந்தி செடி வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.